பாருங்கள் கிரிக்கெட் விளையாடுறாங்க. இந்த கிரிக்கெட் விளையாடுற அனுபவம் இருக்குங்களா? பாருங்கள், எல்லா டீம்லேயும் ஆப்போசிட்டில் சண்டை போடுற கேங்கு எவனாவது ஒருத்தர் இருப்பான். அவனால் செம்ம பிரச்சனை வரும். பேடாக பேசிப்பானுங்க, அசிங்கமாக பேசிப்பானுங்க. உள்ளே வந்து ஃபீல்ட் பண்ண விட மாட்டானுங்க, பவுலிங் போட விட மாட்டாங்க, பேட்டிங் கொடுக்க மாட்டானுங்க. சரியான சண்டை வரும். ஒரு ஓவர் போட்டிருப்பான், ஒயிட் ஆகிட்டுருக்கோம். ராங் பாலாக வந்து ஒயிட் பால் ஆகிட்டுருக்கும், நோ பால் ஆகிட்டுருக்கும். இல்லை இது நோ பால், இது கரெக்ட் பால் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறதுக்கு எல்லா கேங்லேயும் ஒருத்தர் இருப்பான். அதுமாதிரி எனக்கு அனுபவம் இருக்குது. எங்கள் ஊரில் பயங்கரமாக சண்டை போட்டு போனுங்க. பேடாக அசிங்கமாக பேசி சண்டை போட்டு அடிச்சு போனுங்க. ஒரு ஓவர் கூட கிடைக்காது. இதில் கூட வந்து கிரிக்கெட்டில் கூட பாருங்கள், நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுவானுங்க, பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க. இதுக்குன்னே நான் வந்து பவுலிங் கற்றுக்கிட்டேன். உங்களுடைய அனுபவத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இது கூட பாருங்கள், நாம் ஒன்றும் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆட போகிறதில்ல. இது கூட ஒரு பவுலிங் கூட கொடுக்க மாட்டானுங்க. எனக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். பாலை பொறுக்கி போட்டிருப்போம். தண்ணி வண்டி இல்லாதமாக ஆடுவோம் நாங்கள். காலையில் போயிட்டுனா லீவு நாளானு வச்சு, காலையில் போயிட்டுனா சாயந்தரம் வரைக்கும் இங்கே 6 மணி வரைக்கும் விளையாடுவோம். வீட்டில் திட்டுவாங்க. வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் வீட்டு அப்பா அம்மாட்டெலாம் திட்டுவாங்க. எங்கள் அப்பாலாம் என்ன ஒரு டைம் அடியே வந்துக்கிறாரு. அப்படிலாம் விளையாடி இருக்கோம் தண்ணி வண்டி இல்லாமல். ஆனால் ஒன்றும் விளையாட தெரியாது நமக்கு. ஒன்றும் ஒரு பவுலிங் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பேட்டிங் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் ஆட கூட விட மாட்டாங்க நம்மள. ஆனால் ஏதோ ஒன்று கற்று வச்சுருக்கேன். ஆனால் பவுலிங் ஒன்று கற்று வச்சுருக்கேன். நான் மைல்டாக விளையாடுவேன். எல்லா டீம்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க, சரியான சண்டை போடுறதுக்கு டகடா இருப்போம். டகடா வாங்கிங்க நாம சண்டை போடணுங்கிற ஐயோ கொடூரமாக இருக்கும். உங்களுடைய அனுபவத்தையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.